நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவல். நிகழ்தகவு. கள்ளக்காதலனின் வீட்டில் தூக்கில் சடலமாக தூங்கிக் கொண்டிருந்த கள்ளக்காதலன் அரக்க பறக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி வந்த கள்ளக்காதலன் விசாரணை செய்த போது வெளியான திடுக்கிடும் தகவல். கள்ளக்காதலன் வீட்டில் கள்ளக்காதலி தூக்கில் சடலமாக கிடந்தது ஏன்? கொலை செய்யப்பட்டாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா? பின்னணி என்ன? ஒரு இளைஞர் அவசரமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி வந்திருக்காரு. தான் வீட்டுக்கு காதலி வந்ததாகவும் பெட்ரூமுக்கு போய் கதவை மூடிக்கிட்டதாகவும் எவ்வளவோ தட்டியும் திறக்கவே இல்ல சார்னு அழுது இருக்காரு. அதையடுத்து எந்த கேள்வியும் கேட்காம அந்த இளைஞர் கூட போன போலீசார் அவங்க வீட்டு பெட்ரூம் கதவை உடைச்சி உள்ள போய் பார்த்திருக்காங்க. அப்போ அந்த இளைஞருடைய காதலி தூக்குல சடலமா தொங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்து அதிர்ச்சியான இளைஞர் இளம்பெண் உயிரிழந்ததுக்கு அழுததை விட பதட்டப்பட்டதுதான் அதிகமா இருந்துச்சு. அதுக்கு பிறகு போலீசார் நடத்தின விசாரணையில தான் இளைஞருடைய பதட்டத்துக்கான காரணமே தெரிய வந்தது. அரியலூர் நக்கம்பாடி கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்வம். 34 வயசான இவரு கடந்த சில ஆண்டுகளா துபாயில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. 6 மாசத்துக்கு ஒரு முறை ஊருக்கு வந்து சில நாட்கள் விடுமுறையில இருந்துட்டு மறுபடியும் துபாய்க்கே போயிருவாரு செல்வம். அதனால அவருடைய மனைவி மட்டும்தான் ஊர்ல இருந்திருக்காங்க. 28 வயசான மனைவி பிரியா கணவர் அனுப்புன பணத்துல தான் நினைச்ச பொருட்களை உடனே வாங்குறது, அடிக்கடி ஷாப்பிங் போறது, தினமும் ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி சாப்பிடுறதுன்னு சுதந்திரமா இருந்திருக்காங்க. அப்படித்தான் உள்ளூருக்குள்ள ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சிருக்கிற 33 வயசான இளைஞர் ராஜாவோட கடைக்கு அடிக்கடி போயிருக்காங்க பிரியா. ரெகுலர் கஸ்டமரா இருந்த அவங்க கூட கடை ஓனர் ராஜாவுக்கு நட்பு ஏற்பட்டிருக்கு. கடை ஓனருக்கு கால் பண்ணி வீட்டுக்கே சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டிருக்காங்க பிரியா. உள்ளூர்ல இருந்தாலும் செல்போன்ல மணிக்கணக்கா பேசுறது, வாட்ஸ்அப்ல சேட் பண்றது, வீடியோ கால் பண்றதுன்னு இருந்த 2 பேரும் அடிக்கடி தனிமையிலையும் இருந்திருக்காங்க. கள்ள காதல்ல மூழ்கின பிரியா ராஜாவுக்கு பணத்தையும் வாரி வழங்கி இருக்காங்க. கணவன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் ராஜாவுடைய ஆடம்பர செலவுக்கு அள்ளி கொடுத்து கள்ளக்காதலே கதின்னு இருந்திருக்காங்க பிரியா. ராஜாவும் அந்த பணத்தை தண்ணி மாதிரி செலவழிச்சு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்ததோட தன்னுடைய கடையையும் டெவலப் பண்ணியிருக்காரு. இதுக்கு மத்தியில மனைவி பிரியாவுக்கு கணவன் செல்வம் போன் பண்ணியிருக்காரு. தான் விடுமுறையில ஊருக்கு வரப்போறதா சொல்லியிருக்காரு. அதை கேட்டு சந்தோஷப்படாம அதிர்ச்சி ஆகியிருக்காங்க மனைவி. இத்தனை நாளும் அவர் அனுப்புன பணத்தை ராஜாவுக்கு கொடுத்துட்டோமே, தான் அனுப்புன பணத்தை எங்கன்னு கணக்கு கேட்டா என்ன சொல்றதுன்னு பதறி போன பிரியா விறுவிறுன்னு கள்ளக்காதலன் ராஜாவோட வீட்டுக்கு ஓடி இருக்காங்க. என்னுடைய கணவன் துபாயில இருந்து வரப்போறாராம், ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டாராம். அதனால இது நாள் வரைக்கும் என்கிட்ட வாங்கின பணத்தை எல்லாம் கொடுங்க, அப்பதான் எங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் நடக்காதுன்னு ராஜா கிட்ட சொல்லியிருக்காங்க பிரியா. அப்போ தன்கிட்ட பணமே இல்ல, திடீர்னு பணத்தை முழுவதையும் கேட்டா நான் எங்க போறதுன்னு சொன்ன ராஜா, ஏதாவது சொல்லி உன் கணவர்கிட்ட சமாளிச்சிரு, விடுமுறை முடிஞ்சு மறுபடியும் துபாய்க்கே போயிருவாரு, அதனால பிரச்சனை எல்லாம் வராது, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு அசால்ட்டா சொல்லியிருக்காரு. அப்போ முடியவே முடியாது, பணத்தை கொடுத்தே ஆகணும், இல்லனா என் கணவர் என்ன உயிரோடையே விட மாட்டார்னு கெஞ்சி இருக்காங்க பிரியா. ஆனா தான்கிட்ட பணமே இல்லைன்னு சாதித்த ராஜா தற்போதைக்கு ரெடி பண்ணி தரவும் முடியாதுன்னு அழுத்தமா சொன்னதா தெரியுது. அதனால 2 பேருக்கும் வாக்குவாதம் வெடிச்சிருக்குது. ஒரு கட்டத்துல ராஜா பணம் தரவே மாட்டாரு. துபாயில இருந்து கணவன் வந்த பிறகு பணத்தை கேட்டு பெரிய பிரளயமே வெடிக்க போகுதுன்னு அச்சப்பட்ட பிரியா ராஜா விட்டு பெட்ரூம் கதவை சாத்திக்கிட்டு ஃபேன்ல தூக்குல தொங்கி இருக்காங்க. பலமுறை தட்டி பார்த்தும் பிரியா கதவை திறக்கவே இல்லைங்கிறதால பயந்த ராஜா செந்துறை போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி போய் தன் காதலி எங்க வீட்டுக்கு வந்தாங்க, எங்களுக்குள்ள சின்ன சண்டை வந்ததால பெட்ரூம் கதவை உள்பக்கமா கூட்டிக்கிட்டு திறக்கவே இல்லைன்னு சொல்லி அழுது இருக்காரு. அப்போ உண்மையிலேயே
உண்மையிலேயே காதலிதானான்னு நினைச்ச காவலர்களும் எந்த விசாரணையும் பண்ணாம ஒரு உசுரை காப்பாத்தணுமேன்னு அறக்க பறக்க ஓடி இருக்காங்க. ஆனாலும் அந்த பொண்ணை காப்பாத்த முடியல. அதுக்கு பிறகுதான் நடத்தின விசாரணையில கள்ளக்காதல் விவகாரமே வெளிச்சத்துக்கு வந்தது. பிரியாவே பெட்ரூம்குள்ள ஓடி போய் தூக்கில தொங்கிட்டதா ராஜா சொன்னாலும் அதுதான் உண்மையிலேயே நடந்துச்சா இல்ல பணம் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக அடிச்சு கொலை பண்ணி ஃபேன்ல தொங்க விட்டுட்டு அதை மறைக்க இளைஞர் நாடகம் ஆடுறாரா அப்படிங்கிற சந்தேகத்துல போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாதான் நடந்தது கொலையா தற்கொலையாங்கிறதும் தெரிய வரும். இன்ஸ்டாவில் ரீல்ஸ் வீடியோ பதிவிட்டு இளைஞருடன் பழகி வந்த மனைவியை தொடர்ந்து கண்டித்து வந்த கணவன். அடிக்கடி சண்டை ஏற்பட்டதால் நிம்மதி இழந்து வாழ்ந்த தம்பதி. இளைஞருடன் சேர்ந்து கணவனை கொலை செய்ய திட்டம் போட்ட பெண். தூங்கிக் கொண்டிருந்த கணவனின் முகத்தில் தலையணையை வைத்து அழுத்தி கொடூரமாக கொலை செய்த மனைவி. கணவனை இளைஞருடன் சேர்ந்து துடிதுடிக்க கொன்றது ஏன்? நடந்தது என்ன? காலை நேரம் ரங்காரெட்டி பகுதியில் உள்ள வீட்டில இருந்து திடீர்னு ராஜேஸ்வரிங்கிற பெண்ணுடைய அழுக சத்தம் கேட்டு இருக்கு. சத்தத்தை கேட்டு வந்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட நைட்டு தூங்குன என் கணவன் இப்ப வர எந்திரிக்கல, அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலன்னு சொல்லி அழுது இருக்காங்க ராஜேஸ்வரி. இதனால அவரை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க. ஆனா அங்க அவரை பரிசோதனை பண்ண டாக்டர் கிருஷ்ணா உயிரிழந்துட்டதா சொல்லி இருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு கிருஷ்ணாவுடைய பெற்றோரும் சொந்தக்காரங்களும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்திருக்காங்க. அதை அடுத்து உயிரிழந்த கிருஷ்ணாவுடைய தாய், நேத்து கூட என் மகன் நல்லா தானே பேசினான், திடீர்னு அவனுக்கு என்ன ஆச்சு, என் மகனுக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு சந்தேகப்பட்டு பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்துட்டாங்க. அந்த புகாரை வச்சு போலீஸ் ராஜேஸ்வரி கிட்ட கிடுக்கிப்பிடி விசாரணையில இறங்குனாங்க. தெலங்கானாவில் உள்ள ரங்காரெட்டி பகுதியை சேர்ந்தவங்க கிருஷ்ணா ராஜேஸ்வரி தம்பதி. இவங்களுக்கு 2018ஆம் ஆண்டுல கல்யாணம் ஆகியிருக்கு. ரெண்டு பேரும் சேவெல்லா பகுதியில உள்ள சந்திரா ரெட்டி நகர்ல உள்ள ஒரு வீட்டுல வாடகைக்கு குடி இருந்திருக்காங்க. கணவனும் மனைவியும் கூலி வேலை செஞ்சு வாழ்ந்துட்டு இருந்ததா சொல்லப்படுது. இந்த தம்பதிக்கு 2 மகன்கள் இருக்காங்க. ராஜேஸ்வரி சோசியல் மீடியாவில ரொம்ப ஆக்டிவா இருந்திருக்காங்க. இன்ஸ்டால ரீல்ஸ் போடுறது, ரீல்ஸ் பாக்குறதுன்னு அதையே ஒரு பொழப்பா வச்சிருந்திருக்காங்க. இந்த நிலையில தான் இன்ஸ்டா மூலமாவே இவங்களுக்கு சரத்துங்கிற நபர் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஹாய், எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, இப்படி பேச ஆரம்பிச்ச 2 பேரும் செல்போன் நம்பரை பரிமாறிக்கிட்டு ரொம்ப க்ளோஸா பழகி தகாத உறவுல இருந்திருக்காங்க. ஆனா இந்த விஷயத்தை தெரிஞ்சு கடும் கோபமான கணவன் மனைவி கிட்ட சண்டை போட்டிருக்காரு. அதை அடுத்து மனைவியோட செல்போனை பிடுங்கி அவங்கள ஹவுஸ் அரெஸ்டும் பண்ணி இருக்காரு. இதனால சரத்தும் ராஜேஸ்வரியும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாம இருந்திருக்காங்க. இதுக்கிடையில கிருஷ்ணா வீட்டுல இல்லாததை தெரிஞ்சுக்கிட்ட சரத் நேரா ராஜேஸ்வரியோட வீட்டுக்கு போயிட்டு, உன் கணவன் ஒரு குடிகாரன், அவனால உங்க குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல, அவன் கூட வாழ்ந்தா உன் வாழ்க்கை நல்லா இருக்காது, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி இருக்காரு. அது மட்டும் இல்லாம உன் கணவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொன்ன சரத் கணவனை கொலை செய்ய திட்டமும் போட்டு கொடுத்திருக்காரு. அதுக்கு மனைவி ராஜேஸ்வரியும் சம்மதிச்சிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு கணவன் கிருஷ்ணா ஃபுல் போதையில வீட்டுக்கு திரும்பி இருக்காரு. அப்போ வேணும்னே மனைவி ராஜேஸ்வரி கணவன் கூட சண்டை போட்டிருக்காங்க. ஆனா கணவன் பதிலுக்கு சண்டை போடாம படுத்து தூங்கிட்டாரு. அந்த நேரத்துல தன்னுடைய காதலனை போன் பண்ணி வர வச்ச அந்த பெண் அவர் கூட சேர்ந்து கணவனை போட்டு சரமாரியா அடிச்சிருக்காங்க. அதை அடுத்து கை கால்களை கட்டி போட்டுட்டு தலையணைய வச்சு முகத்தை அமுக்கி கொடூரமா கொன்னுட்டு நைட்டு பூரா சடலத்துக்கு கூடவே இருந்திருக்காங்க. விடிஞ்சதுக்கு அப்புறம் சரத் தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய நாடகத்தை அரங்கேற்றி இருக்காங்க ராஜேஸ்வரி. நைட்டு தூங்க போன கணவன் இப்ப வரைக்கும் எந்திரிக்கலன்னு சொல்லி நாடகம் ஆடி இருக்காங்க. ஆனா உடம்புல காயங்கள் இருந்ததை வச்சு எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் சரத்தையும் ராஜேஸ்வரியையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க.
கட்டுப்பாட்டு அறைக்கு வந்த போன் கால். தனது மனைவியையும் குழந்தைகளையும் வெட்டி கொன்றுவிட்டதாக கூறிய கொடூரம். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. வீடு முழுவதும் கிடந்த ரத்தம். தரையில் மனைவியும் கட்டிலில் 2 குழந்தைகளும் சடலமாக கிடந்த கொடூரம். மனைவியையும் குழந்தைகளையும் வெட்டி கொலை செய்தது ஏன்? பின்னணி என்ன? நைட்டு நேரம் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு போன் ஒன்று வந்திருக்கு. அப்போ எதிர்முனையில பேசின ஒருத்தர், சார், என் பேரு மங்களாராம் புரோஹித், நான் என் மனைவியையும் குழந்தைங்களையும் வெட்டி கொண்டுட்டேன்னு சொல்லி இருக்காரு. இதை கேட்ட போலீஸ் உடனே சம்பந்தப்பட்ட நபரோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ வீடு முழுவதும் ஒரே ரத்தமா இருந்திருக்கு. தரையில மனைவியோட சடலம் கிடந்திருக்கு. கட்டில்ல 2 குழந்தைங்களோட சடலம் கிடந்திருக்கு. இதை பார்த்த போலீஸ் அந்த 3 சடலங்களையும் மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து வீட்டுல கொலை வெறியோடு நின்னுக்கிட்டு இருந்த மங்களாராம் புரோஹித்த கஸ்டடியில எடுத்து விசாரிச்சாங்க. அதுலதான் மனைவியும் குழந்தைங்களும் எதுக்காக கொலை செய்யப்பட்டாங்க, அவங்களுக்குள் அப்படி என்ன பிரச்சனை ஏற்பட்டதுன்னு எல்லாமே தெரிய வந்தது. ராஜஸ்தான்ல உள்ள ஜாலூர் தாஸ்பா கிராமத்தை சேர்ந்தவர் மங்களாராம் புரோஹித். இவருக்கு கல்யாணமாகி தார்மி தேவி என்ற மனைவியும் நிகிதா என்ற மகளும் ஹிதேஷ் என்ற மகனும் இருந்தாங்க. மங்களாராம் புரோஹித் கூலி வேலை பார்த்துக்கிட்டு தன்னுடைய 2 பசங்களையும் படிக்க வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இவங்க குடும்ப வாழ்க்கை ஆரம்ப கட்டத்துல நல்லா தான் போய்கிட்டு இருந்திருக்கு. சமீபத்துல கணவன் வேலைக்காக வெளியூருக்கு போயிருக்காரு. அப்போ யதார்த்தமா தன்னுடைய மனைவிக்கு ராத்திரி நேரத்துல போன் பண்ணி இருக்காரு. அந்த நேரம் போன் பிஸின்னு வந்து அதை அடுத்து 2-3 தடவை மறுபடியும் போன் பண்ணி பார்த்திருக்காரு. அப்பவும் போன் பிஸின்னு வந்திருக்கு. இதனால கணவன் தன்னுடைய மனைவிக்கு விடாம போன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அப்போ போனை கட் பண்ண மனைவி கிட்ட, யார் கூட இந்த நேரத்துல இவ்வளவு நேரமா பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு மனைவி, எங்க அம்மா தான் போன் பண்ணாங்க, நானும் பசங்களும் அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மனைவியுடைய பேச்சு கணவனுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதுக்கடுத்து வெளியூர்ல வேலையை முடிச்சுட்டு சொந்த ஊருக்கு திரும்பின கணவன் மனைவியோட நடவடிக்கையை நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ மனைவி அடிக்கடி போன் யூஸ் பண்றத பார்த்து கடுப்பான கணவன், எதுக்கு எந்நேரமும் போனை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க, நீ என்னை ஏமாத்திட்டு வேற எந்த இளைஞர் கூடவும் பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டிருக்காரு. இதை கேட்டு நொந்து போன மனைவி, நான் யார் கூடவும் பேசல, நான் சும்மா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், எதுக்கு இப்படி தேவையில்லாம என்ன சந்தேகப்படுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. இதனால கணவன் மனைவிக்கு நடுவுல பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. சம்பவத்தன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பி இருக்காரு கணவர் மங்களாராம். வீட்டுல குழந்தைகள் தூங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப மறுபடியும் மனைவியோடைய நடத்தையில சந்தேகப்பட்டு கணவர் சண்டை போட்டிருக்காரு. 2 பேருக்கும் வாக்குவாதம் அதிகமாகி இருக்கு. இதனால கடும் ஆத்திரமடைந்த கணவன் வீட்டுக்கு வெளியே கிடந்த கோடாரியை எடுத்துக்கிட்டு வந்து மனைவிய சரமாரியா வெட்டி இருக்காரு. இதுல ரத்த வெள்ளத்துல சுருண்டு விழுந்த தார்மி தேவி துடிக்க துடிக்க உயிரிழந்துட்டாங்க. அதுக்கடுத்து போலீஸ் எப்படியும் தன்னை கைது பண்ணிட்டா பசங்க மட்டும் தனியா இருந்து கஷ்டப்படுவாங்கன்னு நினைச்ச மங்களாராம் கட்டில்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்த குழந்தைங்களையும் கோடாரியால வெட்டி கொன்னுட்டு அவரே காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காரு. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் மங்களாராம அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. வயிற்று வலியால் இளம்பெண் உயிரிழந்து விட்டதாக கூறும் பெற்றோர். காதலியின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக புகார் அளித்த காதலன். இளம்பெண்ணின் சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிய போலீஸ். வயிற்று வலியால் துடித்த இளம்பெண்ணை சிகிச்சைக்கு அழைத்துச் செல்லாதது ஏன்? வேறு மத இளைஞரை காதலித்ததால் அரங்கேறிய கொலையா? நடந்தது என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த இளைஞர் ஒருத்தர் தன்னுடைய காதலி உயிர் எழுந்துட்டதாவும் அவங்க வீட்டுல உள்ளவங்க சேர்ந்து அடிச்சு கொன்னுட்டு நாடகம் ஆடுறதாவும் சந்தேகம் இருக்கிறதா கைப்பட எழுதி கம்ப்ளைண்ட கொடுத்திருக்காரு. பையன் சொல்றத வச்சு பார்த்தா ஒருவேளை ஆணவ கொலையா இருக்குமோன்னு சந்தேகத்திலேயே இளைஞர் கையில இருந்த கம்ப்ளைண்ட் லெட்டரை வாங்கி படிச்சாங்க ஸ்டேஷன்ல இருந்த காவலர்கள்.
சம்பல் பகுதியை சேர்ந்த 21 வயதான ருஜான்கிற இளம் பெண்ணும் பக்கத்து கிராமத்தை சேர்ந்த சிவம் சைனிங்கிற இளைஞரும் ஒரே காலேஜில் படிச்சிருக்காங்க. அப்ப 2 பேருக்கும் பழக்கமாகி அது காதலாகி கடந்த 2 ஆண்டுகளாவே 2 பேரும் உயிருக்குயிரா காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்நிலையில் அவங்களுடைய காதல் விஷயம் ருஜானுடைய பெற்றோருக்கு தெரிஞ்சு பிரச்சனை வந்திருக்கு. ருஜானும் சிவம் சைனியும் வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவங்க. அத காரணம் காட்டி ருஜானுடைய பெற்றோர் இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சதா சொல்லப்படுது. காதலையும் காதலனையும் மறந்துட்டு நாங்க கை காட்டுற மாப்பிள்ளைய தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ருஜானை கண்டிச்சிருக்காங்க. ஆனா அவங்க தன்னுடைய காதல்ல உறுதியா இருந்திருக்காங்க. சிவம் ஷைனி தன்னுடைய பெற்றோர் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எல்லாரையும் ருஜானுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பெண் கேட்டதாகவும், ஆனா பெண் தர மாட்டோம்னு சொன்னது மட்டுமில்லாம அவங்கள ருஜானுடைய பெற்றோர் அவமானப்படுத்தி அனுப்புனதாகவும் சொல்லப்படுது. காதல் விஷயம் தெரிஞ்சதுல இருந்தே ருஜானுடைய வீட்டுல ஒரே பிரச்சனையா தான் இருந்திருக்கு. இப்படிப்பட்ட நிலையில சம்பவத்தன்னைக்கு ருஜான் திடீர்னு வயிற்று வலியால உயிரிழந்துட்டதா அவங்க உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து இறுதிச் சடங்கு ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் காதலன் சிவம் சைனிக்கு தெரிஞ்சு கதறி அழுதிருக்காரு. அதுக்கப்புறம் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனவரு வேறு மதத்தை சேர்ந்த என்ன லவ் பண்ணதால தான் ருஜானை அவங்க அண்ணன் அடிச்சு கொன்னுட்டானோன்னு சந்தேகமா இருக்குதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அந்த கம்ப்ளைண்ட்ல வயிற்று வலியால இருந்த ருஜானை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகாம யாருக்கும் சொல்லாம ஏன் அவசரமா இறுதி சடங்குக்கு ஏற்பாடு பண்ணாங்கன்னு கேள்வியும் எழுப்பியிருக்காரு. காதலன் சிவம் சைனி கொடுத்த புகாரின் அடிப்படையில வழக்கு பதிவு பண்ண போலீஸ் ருஜானுடைய சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க. இதுக்கு நடுவுல ருஜானுடைய அப்பாவையும் அண்ணனையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரணை நடத்தினாங்க. வேற மதத்தை சேர்ந்த பையனை லவ் பண்ண கோவத்துல ருஜான் கொலை செய்யப்பட்டிருக்காங்களான்ற கோணத்துல அவங்க 2 பேர்கிட்டையும் போலீஸ் தீவிர விசாரணை நடத்தினாங்க. அதுல தான் உண்மை என்னங்கிறது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. சம்பவத்தன்னைக்கு காலையில ருஜானுடைய அப்பாவும் அம்மாவும் வெளியே போயிருக்காங்க. அப்போ ருஜானும் அவங்களுடைய அண்ணன் மட்டும்தான் வீட்டுல இருந்திருக்காங்க. ருஜானோட அண்ணன் வெளியில கிளம்பும் போது ருஜான் காதலன் சிவம் சைனி கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருந்ததா சொல்லப்படுது. இத பார்த்து ஆத்திரமடைஞ்ச அவங்க அண்ணன் வெளியில போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்காரு. சிவம் சைனி கூட பேசுறத நிறுத்து, பழகிறத நிறுத்துன்னு பலமுறை சொல்லியும் கேட்காத தங்கச்சி மேல அண்ணனுக்கு கொலை வெறி ஏற்பட்டிருக்கு. அந்த ஆத்திரத்துல வீட்டுல தூங்கிக்கிட்டு இருந்த ருஜானுடைய கழுத்தை நெரிச்சு துடிக்க கொன்னு இருக்கான். அதுக்கு பிறகு வெளியே போயிட்டு வந்த அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் தங்கச்சி வயிற்று வலியால துடிச்சு உயிரிழந்துட்டதா சொல்லி அழுது நாடகமாடி இருக்கான். இதுக்கு இடையில தங்கச்சிய கொலை செஞ்ச விஷயத்தை தன்னுடைய அப்பாவுக்கு போன் பண்ணி சொல்லி இருந்திருக்கான். ஏற்கனவே மகளுடைய காதல் பிடிக்காம இருந்த தந்தை மகன் சொன்ன விஷயத்தை கேட்டு எந்த பதட்டமும் இல்லாம அவனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு பிறகு வேறு மதத்தை சேர்ந்த பையனை காதலிச்சதுக்காக தங்கச்சியை துடிக்க கொன்னுட்டு நாடகமாடின ருஜானுடைய அண்ணனையும் கொலைய மறைச்ச அப்பாவையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிட்டாங்க. அரசு மருத்துவமனைக்கு பதற்றத்துடன் ஓடிய கூலி தொழிலாளி தனது 2வது மனைவி விபத்தில் உயிரிழந்து விட்டதாக கூறி நாடகமாடிய கணவன். உடலில் காயங்கள் இருந்ததை கண்டு சந்தேகம். போலீசாரிடம் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்த கணவன். விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல். 2வது மனைவியை கணவனை கொலை செய்துவிட்டு நாடகமாடியது ஏன்? கொடூர கொலையின் பின்னணி என்ன? ஆரணி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பதறி அடிச்சுக்கிட்டு ஓடுன வினோத் குமாருங்கிற இளைஞர், என் மனைவி மேல பைக் ஒன்று மோதிருச்சு, மோதின வேகத்துல என் மனைவியும் மயங்கிட்டா, அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காரு. அப்போ அவருடைய மனைவி கவிதாவை பரிசோதனை பண்ண டாக்டர் அவங்க உயிரிழந்துட்டதா சொல்லிட்டாங்க. ஆனா டாக்டருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. விபத்துல அடிபட்டா பயங்கர காயங்கள் ஏற்பட்டிருக்கணும். ஆனா கவிதாவுடைய உடல்ல அந்த மாதிரியான எந்த ஒரு காயமும் இல்லாததை பார்த்து சந்தேகம் அடைஞ்ச டாக்டர் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லிட்டாரு.
இதை கேட்டு உடனே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் கணவர் வினோத்குமார் கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. போலீஸை பார்த்ததுமே வினோத்குமாருக்கு வேர்த்து விறுவிறுக்க ஆரம்பிச்சிருக்கு. அவங்க கேட்ட கேள்விகளுக்கு முன்னுக்கு பின் முரணா பதில் அளித்ததா சொல்லப்படுது. இதனால வினோத்குமார் மேல சந்தேகமடைந்த போலீஸ் அவர்கிட்ட கிடுக்கிப்பிடி விசாரணையில இறங்குனாங்க. அதுல தான் பல உண்மை தகவல்கள் வெளிவந்தது. திருவண்ணாமலை ஆரணி பையூர் எம்ஜிஆர் நகரை சேர்ந்தவர் கூலி தொழிலாளி வினோத்குமார். இவருக்கு 17 வருஷத்துக்கு முன்னாடி ஆஷாங்கிற பெண் கூட திருமணமாகி 2 மகள்கள் இருக்காங்க. இதுக்கு நடுவுல வினோத்குமாருக்கு அதே பகுதியைச் சேர்ந்த கணவனை இழந்து வாழ்ந்துட்டு வந்த கவிதாங்கிற பெண் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. 2 பேருடைய கள்ளக்காதலுக்கு ஆரம்பத்துல சொந்தக்காரங்க கிட்ட இருந்து எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. ஆனா எல்லாருடைய எதிர்ப்பையும் மீறி வினோத்குமார் கவிதாவை 2ஆவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதை அடுத்து முதல் மனைவி ஆஷா, 2வது மனைவி கவிதா மற்றும் குழந்தைகள்னு எல்லாரும் ஒரே வீட்டிலேயே தங்கி இருந்திருக்காங்க. இந்நிலையில கவிதாவுக்கு எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருத்தர் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஆரம்பத்துல நார்மலா பேசிக்கிட்டு இருந்த இந்த 2 பேரும் போன் நம்பரை பரிமாறிக்கிட்டு எல்லை மீறி பழகியிருக்காங்க. அதை அடுத்து 2 பேரும் வினோத்குமாருக்கு தெரியாம ராத்திரி பூரா வீடியோ கால் பேசுறதும் ஊர் சுத்துறதுன்னு ஜாலியா இருந்திருக்காங்க. அப்போ கவிதாவும் காதலனும் பேசின வீடியோ அந்த இளைஞர் மூலமா அதே பகுதியை சேர்ந்த வேறொரு இளைஞருக்கு பகிரப்பட்டிருக்கு. இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச அந்த இளைஞர் உடனே வினோத்குமாருக்கு போன் பண்ணி நடந்த சம்பவத்தை பத்தி சொல்லி அந்த வீடியோவையும் அனுப்பி விட்டிருக்காரு. இந்த விஷயம் தெரிஞ்சு கடும் ஆத்திரம் அடைஞ்ச வினோத் மனைவி கிட்ட இத பத்தி கேட்டு சண்டை போட்டிருக்காரு. உன்னை 2ஆவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உனக்கு எந்த ஒரு குறையும் வைக்காம நல்லபடியா உன்னை பார்த்துக்கிட்டேன். ஆனா நீ வேற ஒரு இளைஞர் கூட பழகி எனக்கு துரோகம் பண்ணிட்டியேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு கவிதா எந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியா இருந்திருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு வீட்டுல யாருமே இல்ல. அப்போ மறுபடியும் தகாத உறவு காரணமா கணவன் மனைவிக்கு நடுவுல பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. வினோத்குமார மனைவி கவிதா தகாத வார்த்தையால திட்டி இருக்காங்க. இதனால கடும் ஆத்திரம் அடைஞ்ச கணவன் தன்னுடைய மனைவியை போட்டு கண்மூடித்தனமா தலை, வயிறு, முகன்னு எல்லா இடங்களையும் அடிச்சிருக்காரு. வலி தாங்க முடியாத கவிதா சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து உயிரிழந்துட்டாங்க. அதை அடுத்து மனைவி கொலை செய்யப்பட்டதை மறைக்க அவங்க பைக் மோதி ஆக்சிடென்ட்ல உயிரிழந்துட்டாங்க சொல்லி எல்லாரையும் நம்ப வைக்க முடிவு பண்ணியிருக்காரு. அதன்படி சடலத்தை ஹாஸ்பிட்டலுக்கு ஆட்டோ மூலமா எடுத்துக்கிட்டு போன நபர் மனைவி பைக் மோதி உயிரிழந்துட்டதா சொல்லியிருக்காரு. ஆனா உடம்புல இருந்த காயங்களை வச்சு சந்தேகப்பட்ட டாக்டர் போலீஸ வர வச்சிருக்காங்க. அடுத்து விசாரணை அடிப்படையில வினோத்குமார் கிட்ட இருந்து எல்லா உண்மையையும் வர வச்ச போலீஸ் அவர் மேல வழக்கு பதிவு பண்ணி நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி வேலூர் சிறையில அடைச்சிட்டாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கை. விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்த்தகவல். நிகழ்த்தகவு.